வெல்கம் டு தொப்பி அக்கா சேனல். இன்னைக்கு நானும் என்னோட புருஷனும் எங்கே போயிட்டு இருக்கோம்னா இந்த ஊரில் இருக்க 5 ரியால் ஷாப் தாங்க போயிட்டு இருக்கோம். கூட உங்களையும் கூட்டிட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஒரு வழியே 5 ரியால் ஷாப்க்கு வந்துட்டாங்க. எப்பா சாமி எவ்வளோ டிராஃபிக்ன்றீங்க. இங்கே வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 3 நாளுமே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். இங்கன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லேயுமே அதான உலக வழக்கம். லீவுனா யார் தான் வீட்டில் இருப்பா? எல்லாரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். நம்ம ஊர்லேயாவது லீவ் நாளில் தான் நிறைய கூட்டம் இருக்கும் எல்லா இடத்துலையும். இந்த ஊரில் எல்லா நாளுமே எல்லாரும் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு லிக்விட் எடுக்கிறாருல, மாதம் நாங்கள் எது வாங்குறோமோ இல்லையோ கரெக்டாக இந்த லிக்விட் வாங்கிடுவோம். ஏன்னா இந்த லிக்விட் வந்து எண்ணெய் பிசுக்கு, துரு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லிக்விட்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படா உண்மையிலேயே அழுக்கலாம் போகுதுன்னு சொல்லிட்டு. எங்க ஊர்ல எல்லாம் அந்த ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்க டப்பாக்குள்ள ஏதோ லிக்விட்லாம் ஊத்திட்டு வந்து வீட்டுல எல்லாம் தேய்ச்செல்லாம் காமிப்பாங்க, வாங்கிக்கோங்க சூப்பரா அழுக்கு போகணும். அவங்க கிட்ட காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை தேய்ச்சி பார்க்கும்போது சுத்தமா புஷ்ன்னு போயிடும், அழுக்கே போகாது. நிறைய முறை எங்க அம்மா அந்த மாதிரிலாம் நம்பி வாங்கி ஏமாந்துருக்காங்க. எனக்கு இந்த ஊருக்கு வந்த புதுசுல இதெல்லாம் கூட காசு கொடுத்து வாங்கலாம்னு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா அது பாத்ரூம் கழுவுறது. ஏன்னா நாங்கள் பாத்ரூம் கழுவுற ஆசிட்ல எங்க அப்பா லாரி டிரைவர். ஸோ எங்கள் அப்பா லாரிலேருந்து எல்லாம் கொண்டு வந்துடுவார். நாங்கள் அதை வச்சே பாத்ரூம் கழுவிப்போம். இங்கே வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் ஒன்றுங்க, இந்த மாதிரி கடைக்கெலாம் வந்தோன்னா நம்ம ஒன்று வாங்கணும்னு நினச்சி வருவோம். ஆனால் நம்ம வாங்கிட்டு போகிறது எல்லாமே வேறையாக தான் இருக்கும். இந்த கண்ணாடி பாட்டில் பார்த்தோன்னா வாங்கணும்னு ஆசை வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்க வீட்டில் கண்ணாடி பாட்டில் தான் எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டால் சொல்கிறாரு, வாங்கி கொடுத்த டப்பா நீ கழுவி யூஸ் பண்ணுறேன், அதை கழுவி நீட்டாக பயன்படுத்து அப்படின்ட்டாரு. என்னங்க மைண்டில் ஒரு பிளான் போட்டாச்சு, சீக்கிரம் அந்த டப்பாவை உடைக்கிறோம், புது டப்பா வாங்குறோன்னு. அப்புறம் இங்கே ஒரு காஃபி கப் பார்த்தங்க, அரைபடி இருக்கு. யாராப்பா இதில் இவ்வளோ காஃபி குடிப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நானே சொல்லிக்கிட்டு என் ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. என்னம்மா இந்த கப்பை வாங்கிடுவோமா, காலைல காஃபி போட்டு கொடுப்பாரு, கப்பு நிறைய நான் குடிச்சு காமிக்கிறேன் அப்படின்றாரு. நீங்க கப்பு வாங்கின வரைக்கும் போதும், குடிச்ச வரைக்கும் போதும். நான் கேட்ட கண்ணாடி பாட்டில் வாங்கி கொடுத்தீங்களா? இதெல்லாம் ஒன்று வாங்க வேணாம், வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்குறோம், வேற எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடைய கட்டியாச்சு. அப்புறம் இந்த கடையில் நிறைய கிச்சன் கேஜெட்ஸ் பார்த்தேன். பார்க்கும்போது எல்லாமே வாங்கணும்னு தோணுச்சு. அதை விட எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அது என்னென்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து பருப்பு கொட்டி வைக்கிறது தானே பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிறதாமாங்க. 3 எண்ணெயோ 4 எண்ணெயோ ஊற்றுறதா. நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், எங்க இது வாங்கிக்கலாமா, எண்ணெய் ஊற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் மனுஷன் சொல்கிறாரு, அங்கே பார்க்கும்போது கண்ணாடி பாட்டில் எண்ணெய் ஊற்றணுன்றா, இங்கே வந்து பார்த்தா இந்த டப்பாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணுன்றா. ஒரு முடிவேடு, அப்புறமேட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம் அப்படின்ட்டாரு. அந்த டப்பாவை பார்த்துட்டு அடுத்தது இந்த டப்பா பார்த்தா மனசு மாறுமா மாறாதா நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிற டப்பாவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த டப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் அழுத்தி பார்த்து வரைக்கும் போதும், என்னதான் அழுத்தி பார்த்தாலும் வாங்கி தர மாட்டேன், போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி விட்டாரு. அப்படியே திரும்பி பார்த்தா ஃபுல் மிரர் வச்சிருந்தாங்க. விடுவோமா நம்ம போய் அப்படியே நம்ம அழகை ரசிச்சுட்டு போட்ட லிப்ஸ்டிக்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள மனுஷனே ஆளை காணாங்க. எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைவ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, போயிட்டு இந்த கண்ணாடியை பார்த்துட்டு கண்ணாடி வேலையை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள மனுஷனை காணோம். ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா, இந்த நூடுல்ஸ் வாங்குறதுக்காக இவ்வளோ வேகமாக வந்தீங்கன்னு கேட்டா மனுஷன் சொல்றாரு, நைட்டுக்கு நூடுல்ஸ் வேணுமா வேணாமா? அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா நிறைய ஊர்க்க டப்பா மாதிரி இருந்ததுன்னா, ஊர்க்க டப்பா மாதிரி இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டுங்க. எல்லாம் அந்த காய்கறி எல்லாமே கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க, அப்படியே கொண்டு போய் சமைக்கிறதாமா. எப்படிலாம் மனுஷங்க சோம்பேறித்தனம் ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எவ்வளோ பெரிய குச்சி மிட்டாய் இருக்குது. என் ஹஸ்பண்ட் கிட்ட எத்தா சொல்றது, குச்சி மிட்டாய் வாங்கி தாங்க குச்சி மிட்டாய் வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, அதுக்குள்ள குச்சி மிட்டாய் இருக்காதான், பொம்மையும் அதோட சேர்த்து ஒரு சின்ன சாக்லேட்டு தான் கொடுப்பாங்களாமாங்க. இப்போ சொல்லு உனக்கு அது வேணுமா அப்படின்றாரு. இல்லை வேணாம் வாங்க வேற ஏதாவது சாக்லேட் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. கண்ணுக்கு வேற ஏதாவது சாக்லேட் கிடைக்குதான்னு அப்படியே தொலைவிட்டே வந்துட்டு இருந்தேன்.
இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 அப்படின்னு ஒரு வழியா சாக்லேட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நானும் நம்ம ஊர்ல கிட்கேட்னா ஒரே ஃப்ளேவர் தான், சாக்லேட் ஃப்ளேவர்ல வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இங்க வந்து பார்த்தா ராஷ்பெரின்றாங்க, ப்ளூபெரின்றாங்க, எல்லாம் பெரி பெரியா வச்சிருக்காங்க ஃப்ளேவர்ஸ். இத்தனை சாக்லேட்டையும் ஒரே இடத்துல பார்த்தானே எனக்கு ஒரு படத்துல ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வந்தது. நானும் ரவுடி தான் படத்துல வந்து நான் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அள்ளி போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வெளுத்து போடுவார், அதனால நான் கேட்கல. அவர் ஒரு சாக்லேட்டை தூக்கிட்டு வந்து இந்த சாக்லேட்டில் சுத்தமாக சுகரே இருக்காதாமா, இது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லைங்க, எனக்குலாம் சுகர் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது உடம்பு, நான் போய் வேறு ஏதாவது சாக்லேட் பார்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அதே இடத்துல வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா மனுஷன் திரும்பவும் அதே சாக்லேட்டை எடுத்துக்கலாம், 0% தான் சுகர் இருக்குது, சுகரும் வராது உடம்பு போடாது அப்படின்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரிங்கன்னு சொல்லிட்டு சரி நான் போய் இன்னும் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் இனிப்பு சாக்லேட்டை பார்த்து எடுத்துக்கிறேன்னு மனுஷங்கிட்ட கேட்டால் அதெல்லாம் வாங்கக்கூடாது, ஒரே ஒரு சாக்லேட் போதுன்றாரு. விடுவோமா நாம, கடன் கூட பார்க்காம ஆக்டிங் இறக்கியாச்சு. போதும் அப்படின்ட்டு அவரே ஒரு சாக்லேட் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த பிள்ளை அவங்க அப்பா ஒரே ஒரு சாக்லேட் பாக்கெட் தாங்க எடுத்து கையில் கொடுத்தாரு. குனிஞ்சு தலை நிமிராம உட்காந்துட்டு வந்தா பில் போடுற இடம் வரையிலும். டப்பா எடுத்து பார்த்துட்டு இருந்தாருங்க. என்னங்க டப்பா, இந்த டப்பா எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இது வந்து அரிசி கொட்டி வைக்கிற டப்பா அப்படின்றாரு. அரிசி கொட்டி வைக்கிற டப்பாவா? நாங்கள்லாம் எங்கள் வீட்டில எல்லாம் பக்கெட்டில் கொட்டி வைப்போம், டின்னில் கொட்டி வைப்போம், இங்கே என்ன இதில் கொட்டி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. சின்ன பள்ளியில் காலேஜ்லாம் போய் முடிச்சோன்னா நம்ம கிராஜுவேஷன் டே அப்போ மண்டையில் தொப்பிலாம் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினச்சா படித்த 2 காலேஜ்லையுமே கவுனை மட்டும் தான் கொடுத்தாங்க, தொப்பியை கொடுக்கல. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் பாருங்க, ஸ்கூல் படிக்கும் போதே கிராஜுவேஷன் டேன்னு தலையில் தொப்பியை மாட்டி ஃபோட்டோ எடுக்குதுங்க. இப்போட புருஷன் முழு குடும்பஸ்தனாவே ஆகிற காட்சியை நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். ஒரே டப்பாவா தழுவி எடுத்துட்டு இருந்தாரு. அது மேலே இருக்க டப்பாலாம் எடுக்க மாட்டாரா, அடியிலேருந்து எல்லாம் இந்த டப்பாங்களை தொலைவி எடுத்துட்டு இருந்தாரு. எதுக்குங்க இந்த டப்பா வாங்குறீங்கன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் சொல்கிறார், அட பைத்தியமே, இது டப்பா கிடையாது ரேக்குன்றாரு. நான் வந்து வீடியோ எடுக்கிறனால வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தேன்னா டப்பா மாதிரி தெரிஞ்சு, நீல டப்பா மாதிரி. அப்புறம் தான் பார்த்தேன் அது ரேக்குங்க. நாங்கள் என்னமோ வாங்க வந்து டிஷ்யூ பேப்பரு, லிக்விடு, அப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் வாங்கலான்னு வந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கோன்னா தேவையில்லாதெல்லாம் எடுத்து எங்கள் வீட்டுக்காரர் போட்டுட்ருக்காரு. நமக்கு தேவையானது 2 தான் வாங்கியிருக்காரு. ஒன்று லிக்விடும், இன்னொன்று சாக்லேட்டும் தான். இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருந்ததுங்க. இந்த பாக்ஸ் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டது சொன்னார். இது வந்து ஐஸ் பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்குள்ளே நிறைய ஐஸ்லாம் போட்டுட்டு வெளியே போகும்போது ஃபிஷ் கீது பிடிச்சாங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு வச்சுக்கிறது, மீட்லாம் வச்சுக்கிறதுக்கு, அதுவும் இல்லாத ஜூஸ் ஏதாவது கொண்டு போனால் ஜூஸ் போட்டு வச்சுப்பாங்க, அதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த மேட் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பொசுக்குன்னு இருக்கும். எப்போல்லாம் இந்த கடைக்கு வரணும் அப்போல்லாம் அதுக்கிட்ட நின்று நல்லா தடவி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஏதோ நாய்க்குட்டியை தொடுற மாதிரியே இருக்கும், பொசுன்னு இருக்க நாய்க்குட்டியை. நான் என்னமோ தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க மாதிரி சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாத பொருள்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது, வெறும் அந்த கிண்ணத்தை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கும் அப்படின்றாரு. தேவையில்லாத பொருள்லாம் வாங்குறேன் நான் அப்படின்னு நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டு சரி போவோம் அப்படின்னு வேகமாக கப்பு இருக்க இடமா பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சொல்லியே ஆகணுங்க. நம்ம ஊர்லலாம் பாச உருண்டை வந்து வெள்ளை கலரில் இருக்கும், எந்த ஒரு ஃப்ளேவருமே இருக்காது. ஆனால் இந்த ஊரில் பாச உருண்டைக்கெல்லாம் ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோமா, இந்த பக்கம் ஃபுல்லாகவே கிட் செக்ஷனுங்க. கிளேலாம் வச்சுருந்தாங்க. நமக்குலாம் ஏது கிளே, அந்த காலத்தில் அம்மா வந்து மாவு பேசுனாங்கன்னா சப்பாத்திக்கு அதை வாங்கிட்டு வந்து அதை உருட்டி தான் கிளே மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு நிறைய விளையாட்டு பொருள் இருக்குது. நம்ம அப்போல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே போய் சொப்பு ஜாமானை வச்சு விளையாடுவோம். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வாங்கி தரக்கூடிய விளையாட்டு பொருளே எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சும்மா ஷாப்பிங் போனாலே குழந்தைங்க வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு பொம்மை கேட்டு வாங்கிக்கிறாங்க. நம்மலாம் அந்த காலத்துலலாம் திருவிழா போட்டாங்கன்னா ஏதோ ஒரு பொம்மை 2 பொம்மை வாங்கி கொடுப்பாங்க வருஷத்துக்கு, அவ்வளோதான். வாட்டர் கேன் எடுத்து பார்த்துட்டு இருந்தாருங்க. எவ்வளோ பெரிய வாட்டர் கேன், எப்பா சாமின்ற மாதிரி இருந்தது. ஒரு வாட்டர் கேன் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய வாட்டர் கேன்னு, வெறும் 5 ரியால் தாங்க. நம்பூர் காசுக்கு ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய்க்குள்ளே வரும், அவ்வளோதான் இருக்கும். உள்ள ஸ்டாலாம் கொடுத்து நல்லா பெரிய நீளமாக இருந்தது வாட்டர் கேனு. ஒரு வழியாக நம்ம வந்து கப்பு வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. அவர் அதை கப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு. நான் கேட்டேன் பீங்கானை வாங்கிக்கலாம், அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பீங்கானம் சாப்பிட்டா தாங்க வந்து ஹெல்தி, ரொம்ப நல்லது உடம்புக்கு, தெம்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன கதை காட்டினாலும் நான் பீங்கானம் வாங்க மாட்டேன்.
பிளாஸ்டிக்கில் தான் வாங்கணும் அப்படின்ட்டாரு. ஏன்னா நாங்களாம் பீங்கானில் உடச்சிருவோமாம்மா, அதனால ஐயா வந்து பீங்கான் வாங்க மாட்டாராம்மா. நான் இப்போ ஒரு பீங்கான் பிளேட் எடுக்கிறேன் பாருங்க, அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் அந்த பிளேட்டை வாங்கி தூக்கி பார்த்துட்டு இதெல்லாம் இவ்வளோ கனமாக இருக்குது, இவ்வளோ கனமாக இருக்கிறத நம்மளால் தூக்கிட்டு சாப்பிட முடியாது, கீழே போட்டோன்னா ஒரே போல் டமால் தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாங்க வேணான்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் பொண்டாட்டிங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் சொல்கிறது எதையுமே என் ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டார். இந்த பீங்கான் பிளேட்டை விட்டுட்டு போகிறது எனக்கு மனசே இல்லைங்க. நீ எவ்வளோ நேரம் நின்று இந்த பீங்கான் பிளேட்டை பார்த்துட்டு இருந்தாலும் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நிறுத்தின இடம் தான் இந்த சட்டி மாதிரி இருக்கிற இடம். இது எங்கள் ஊரில் பொங்கல் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ என்னப்பா எடுத்துக்கிட்டு சோறு திங்கணுன்றேன்னு சொல்லி எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அப்புறம் பக்கத்தில் ஒரு ட்ராலியில் பார்த்தா ஒரு காற்றடிக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. வச்சு அழுத்தி பார்த்து காற்றை நல்லா வாங்கிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு திரும்பி பார்த்தா திரும்பவும் மனுஷன் அந்த சட்டி மாதிரி இருக்கிற இடத்துல தாங்க திரும்ப போய் நின்றுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குல்லன்றாரு. இங்கே நான் அழகழகாக கிண்ணத்தை எடுத்து காமிச்சா அதெல்லாம் உடஞ்சி போயிடும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்து பொங்கலுக்கு வைக்கிற சட்டி மாதிரி இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்ட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக மனுஷனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனால் பாதி வழியிலேயே தூக்கிட்டாருங்க ஒரு குண்டாவை. இந்த குண்டா ரொம்பவே நல்லா இருக்கு, நான் இதுதான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதே எடுத்துட்டாரு. சரி இன்னைக்கு நமக்கு கிடைச்சது இந்த குண்டா தான் அப்படின்னு மனசு தேத்திட்டு கிளம்பியாச்சு. நாங்க என்னமோ 20 ரியால் 30 ரியால் பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனா ஆனது என்னமோ 150 ரியால் 200 ரியால். அப்புறம் என்னங்க வாங்கின திங்ஸ்க்கு பில்லை போட்டு கிளம்ப வேண்டியது தான். எங்களுக்கு முன்னாடி இருந்த குழந்தைக்கு இப்பதான் பல்லே முளைச்சிருக்கும் போல, மேலே 2 கீழே 2 இருந்தது பல்லு. இப்பவே உட்காந்து சிப்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. சரிங்க, சவுதி அரேபியா நாங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணுமா, சவுதி அரேபியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணுமா, அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சவுதி அரேபியாவில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.